66வது சங்கீதம் 12வது வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லப்படுகிறாரு. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆண்டவரே, நாங்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், இப்ப செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். சாகு வரைக்கும் நம்ம போராட்டம் இருக்கோம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் உங்களுக்கும். நீங்க பிசினஸ் பண்ணலாம், வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம், படித்து கொண்டு இருக்கலாம். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போராட்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், உபத்திரம் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கைனால் அது இருக்கணும். அப்பதான் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு நாங்க திரும்பி பார்த்தா கர்த்தர் ஊழியர்களுக்கு ஜெயம் கொடுத்தாரு, இப்படிலாம் எங்களுக்கு விரோதமா நடந்துச்சு, பேசினாங்க, அழிச்சிட நினைச்சாங்க, பயமுறுத்தினாங்க, போலீஸ் விசாரணை வந்துச்சு, ஆர்ஐ விசாரணை வந்துச்சு, தாசில்தார் விசாரணை வந்துச்சு, எங்கெங்கெல்லாம் எங்களை கொண்டு போய் நிறுத்தினாங்க 80கள்ல. அப்பவே நாங்க ஆண்டவரை தேடி தேடி அவரை பற்றி கொண்டுதான் வந்திருக்கிறோம். அதனால இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். தண்ணீரை நெருப்பையும் நீங்க கடந்து போவீங்க, ஒன்று உங்களை சேரப்படுத்தாது. செழிப்பான இடத்துல பங்கு கொடுத்து உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். அதனால இன்றைக்கு இருந்திருக்கிற போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதங்க, கடந்து போயிருவீங்க. செழிப்பு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. செழிப்பை பார்க்க போகிறீங்க, ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. சந்தோஷமா இருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இப்போ ஆண்டவரே, நெருப்பையும் தண்ணீரையும் கடந்து வர எனக்கு கிருபை கொடுத்தீரை, ஸ்தோத்திரம். செழிப்பான இடத்துல எனக்கு பங்கு வைத்திருக்கிறீர். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் பிசினஸ்ல, ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்துல, என்னுடைய காரியத்துல செழிப்பான நாட்களை நான் பார்க்க போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில்